வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீலகிரியின் சமையல்காரன் ராகுல் கண்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெனு என்ன அப்படின்னா பீனட் மசாலா. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை பார்த்துடலாம். பீனட் மசாலா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்தமாரி நிலக்கடலை ஒன்று ஒரு அரை கிலோவோ இல்லை 3/4 கிலோவோ வாங்கி வச்சுருங்க. அதாவது இது பச்சை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபைன் சாப் பண்ண பிக் ஆனியன், பெரிய வெங்காயத்தில் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சம் சாப்பிங் பண்ணி வச்சுருக்கிற கேரட், இந்த குட்டி குட்டியாக சாப்பிங் கேரட்டு, ஒரு 2 தக்காளி, பெப்பர், எலுமிச்சப்பழம், கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. சரி, நம்ம இதை வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பச்சை நிலக்கடலையை இப்படி உரித்து எடுத்துக்கலாம். இப்படி இங்கே இருக்கிற இந்த பச்சை இதை இப்படி உரித்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நிலக்கடலையை நம்ம உடச்சி வேர்க்கடலையெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இது வேக வச்சு இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பீனட் மசாலா பச்சையில் செஞ்சோன்னா, பச்சை வேர்க்கடலையில் செய்கிறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடல் நல்லா ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த பீனட் மசாலாவை நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் பண்ணலாம். ஆனால் அதில் பண்ணுறதை காட்டிலும் ஆரோக்கியமான சத்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த பச்சை வேர்க்கடலையில் தான் இருக்குது. இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நிலக்கடலையை தோல் எடுத்து ஒரு கப்பில் மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேஸை பற்ற வச்சுக்கலாம். இந்த பீனட் மசாலாவுடைய ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா, ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம தண்ணி ஊற்றி இந்த உரித்து எடுத்த வேர்க்கடலை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட்டாக உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இந்த வேர்க்கடலை இதில் என்ன பண்ணிடலாம்னா இப்படி கொட்டிடலாம். கொட்டிட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் உப்பு எடுத்து அல்லது கல் உப்பு எடுத்து போட்டு இதை ஒரு 15 நிமிஷம் என்ன பண்ணலான்னா நல்லா வேக விடலாம். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். இந்த பீனட் மசாலா பண்ணுறதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணுவோம். அந்த தக்காளியை எப்படி கட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தக்காளி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு தக்காளியை இப்படி 2ஆக வெட்டுங்க. 2ஆக வெட்டிட்டு இந்த தண்டை அப்படி வெளியே எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு இந்த பீனட் மசாலாவுக்கு நம்ம தக்காளி யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் தக்காளி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் பகுதி நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சதப்பகுதி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜூஸை நம்ம எப்படி எடுக்கலாம்னா, இந்த ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பூனை இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா அழகாக அந்த ஜூஸ் வெளியே வந்துடும். இதை வெளியே எடுத்து போட்டுடலாம். வெளியே எடுத்து போட்டுட்டு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேராக எவ்வளோ ஸ்கொயராக அழகாக வெட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்கொயராக அழகாக வெட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக ஸ்கொயராக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கலாம். இது நம்ம வெட்டுற கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வேர்க்கடலையும் வெந்துட்டுருக்குது. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த நம்ம போட்ட கடலையானது நல்லா வெந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணோன்னா, இந்தமாரி ஒரு ஃபில்டரில் இந்த வேர்க்கடலையை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் என்ன ஆகட்டும்னா அது அப்படியே ஃபில்டர் ஆகட்டும். இது நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா வெந்துருச்சு, ஆவி பறக்க வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த பீனட் மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்தமாரி ஒரு குட்டி கப் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வெட்டி வச்ச வெங்காயத்தை இதில் போடுங்க. ரெண்டாவது நீங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த கேரட் பீஸையும் இதில் போடுங்க. அடுத்து நீங்கள் வெட்டி வச்சுருக்க தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி போடணும், அதையும் இந்த கப்பில் போட்டுருங்க. அடுத்து நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி இதில் போடுங்க. போட்டுட்டு அடுத்து நீங்கள் வடித்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கப்புக்குள்ளார போடுங்க. இப்போ எல்லாமே இதில் போட்டாச்சு. கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எலுமிச்சப்பழம் இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சப்பழத்தை ஒரு சின்ன பீஸு, ஒரு குட்டி பீஸ் வெட்டி அதை இதில் புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டுட்டு
தேவையான அளவு சால்ட்டு இதுக்கு லைட்டாக இப்படி ஆட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் வேணுமோ அந்த அளவுக்கு லைட்டாக ஆட் பண்ணி விடுங்க. அதேமாரி வந்து நமக்கு தேவையான அளவு பெப்பர் தூளையும் இதில் அப்படியே தூவி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெப்பர் வேணுமோ அந்த அளவுக்கு இதை தூவி விட்டிங்கன்னா இந்த பீனட் மசாலாவுக்கு நம்ம போட வேண்டிய எல்லா பொருளும் போட்டாயாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா மெதுவாக இதை கலக்கி கொடுக்கலாம். இப்படி அழகாக இப்படி கலக்குனிங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, சால்ட்டு, பெப்பரு இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிரும்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிரும். இது வந்து ஈவினிங் டைமில் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கலர் கலராக மஞ்சள் கலரு, வெள்ளை கலரு, பீனட்டு இது எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் ஆகியிருக்கிறனால குழந்தைங்க இது பார்க்கும்போதே அவங்களுடைய கண்களுக்கு கவர்ச்சியாக தென்படும். அதை சாப்பிடணும்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா விரும்பி இதை சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த சுகர் இருக்கிறவங்க, இந்தமாரி உடம்பில் பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்தமாரி நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா உடல் என்ன இருக்குன்னா நல்லா ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும். தேவையான புரதம் இதில் எல்லாமே கிடச்சிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவையான பீனட் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதாவது இந்த பீனட் மசாலாவை வறுத்த வேர்க்கடலையும் பண்ணலாம். அதேமாரி இப்போ பச்சை வேர்க்கடலையும் நம்ம வேக வச்சு பண்ணலாம். பச்சை வேர்க்கடலையில் வேக வச்சு பண்ணுறப்ப எப்படி இருக்கணும்னா இந்த குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, குழந்தைங்களுக்கு ஜீரணமாகிறதுக்கு இதுக்கெல்லாமே எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வறுத்த வேர்க்கடலையில் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்னா நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி சுவையான பீனட் மசாலா வந்து பார்த்தாச்சு. இதை இப்போ நம்ம பிளேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சுவையான உடலுக்கு ஆரோக்கியமான பீனட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நீலகிரியின் சமையல்காரன் ராகுல் கண்ணன். நன்றி, வணக்கம் மக்களே.